தடுமாறும் தாருசலாம் தொகுப்பு அடுத்து. தாருஸ்ஸலாம் மறைக்கப்பட்ட மர்மங்கள் என்ற நூல் அண்மையில் வெளியானது. 3 பாகங்களை கொண்டதாக வெளியிடப்பட்டுள்ள இந்த நூலில் ஸ்ரீலங்கா முஸ்லிம் காங்கிரசின் தலைமையகமான தாருஸ்ஸலாமில் இடம்பெற்றுள்ளதாக கூறப்படும் பல குளறுபடிகள் சுட்டிக்காட்டப்பட்டுள்ளன. முதல் பாகத்தில் நம்பிக்கை நிதியம், கம்பெனி யூனிட்டி பில்டர்ஸ் பிரைவேட் லிமிடெட், நசீர் அகமது ஜெயினுலாதீன் ராஜினாமாவின் பின்னணி போன்ற விடயங்கள் வெளிப்படுத்தப்பட்டுள்ளன. இரண்டாம் பாகத்தில் நம்பிக்கை நிதிய குளறுபடிகள், வெற்றுக்காணி கொள்வனவும் வெட்டு விளையாட்டுகளும், தலைவர் அஷ்ரப் மறைந்த பின்னர் மறைக்கப்பட்டவை போன்ற விடயங்கள் வெளிப்படுத்தப்பட்டுள்ளன. ஸ்ரீலங்கா முஸ்லிம் காங்கிரசின் தலைவர் அஷ்ரப்பின் மறைவின் பின்னர் இடம்பெற்றதாக கூறப்படும் பல குளறுபடிகள் இந்த புத்தகத்தில் குறிப்பிடப்பட்டுள்ளதுடன் அதற்கான ஆவணங்களின் பிரதிகளையும் இணைத்துள்ளனர். தாருஸ்ஸலாம் மீட்பு முன்னணி என்ற அமைப்பு இந்த புத்தகத்தை வெளியிட்டுள்ளதுடன் இந்த புத்தகத்தில் உள்ள விடயங்களின் உண்மைத்தன்மையை கட்சியின் சில சிரேஷ்ட உறுப்பினர்கள் உறுதிப்படுத்தினர். இந்த புத்தகம் தொடர்பில் ஸ்ரீலங்கா முஸ்லிம் காங்கிரசின் தவிசாளராக பதவி வகித்த பஷீர் ஷேக் தாவூத் தன்னுடைய முகப்புத்தகத்தில் இவ்வாறு குறிப்பிட்டிருந்தார். மேற்கோள் ஆரம்பம். செயலாளர் நாயகத்துக்குரிய அதிகாரத்தை கண்ணை பொத்தி பறித்து அன்று கட்சி கொள்கை அடிக்கப்பட்டுவிட்டது. தாருஸ்ஸலாம் மர்மங்கள் புத்தகத்தை வாசித்த போது கட்சி சொத்துக்கள் அபேஸ் பண்ணப்பட்டுவிட்டது புரிகின்றது. புத்தியுள்ளவர்களுக்கு கட்சி கொள்கைகள் கொள்ளையடிக்கப்பட்டது தெரிகிறது. மேற்கோள் முடிவு என்று பஷீர் ஷேக் தாவூத் தன்னுடைய பேஸ்புக் பக்கத்தில் குறிப்பிட்டுள்ளார். தடுமாறும் தாருஸ்ஸலாம் நாளையும் தொடரும். முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர் ஹுனைஸ் ஃபாரூக் நேற்று ஸ்ரீலங்கா முஸ்லிம் காங்கிரஸில் இணைந்து கொண்டார். இதற்கான வைபவம் மன்னாரில் நடைபெற்றது. வன்னி பிரதேசத்துக்கான ஒரு வாக்குறுதி கட்சி கொடுத்திருக்கிறது. அப்ப அது இன்னொரு தரம் எனக்கு அங்க அட்டாளஜல்ல பிரச்சனை, சகோதரர் எங்களுடைய கட்சியின் முன்னணி உறுப்பினர்களுக்கு கொடுக்க வேண்டும் என்ற வேற பிரச்சனை, இதற்கு மத்தியில் தாராளமாக நாங்கள் ஒரு குறைந்தபட்சம் 2 வருடங்களாவது கொடுக்க வேண்டும். வன்னி மாவட்டத்துக்கான அந்த தேசிய பட்டியல் ஆசனம் ஒன்று கொடுப்பது என்பது என்றால் ஒரு முழு மாவட்டமும் ஒரு ஆசனத்தை இழந்திருக்கிறது என்பது சம்பந்தமாக கட்சி பாராமுகமாக இருக்க முடியாது. இந்த தலைவர் இப்படிதான் வாக்குறுதி தருவார், செய்ய மாட்டார்கள் என்பார்கள். வெறுமனே அரசியலை ஒரு பித்தலாட்டமாக, அரசியலை ஒரு பொருளாதார பாவிக்கின்ற அல்லது ஒரு பொருளாதாரத்தை சம்பாதிக்கின்ற பணத்தை சம்பாதிக்கின்றதுக்கு ஒரு கொம்பனியை துறந்து வைத்துக் கொண்டு முழு சமூகத்தையும் ஏமாற்றிக் கொண்டு போகின்ற அந்த ரிஷாத் பதியுதீன் கூட இந்த முஸ்லிம் காங்கிரஸில் இணைவதற்கு வெகு தூரம் இல்லை என்ற யதார்த்தத்தை நீங்கள் புரிந்து கொண்டாக வேண்டும். சேர்த்தா கிட்டத்தட்ட ஒரு கேவலமான ஒரு விஷயமா மாறினாலும் அத்தாவுல்லா பேச்சுவார்த்தைக்கு உதுமாலபி அனுப்புறார். இன்னைக்கு பேசிக் கொண்டிருக்கிறார் எப்படி சிஎம் சேரலாம். அங்க அமீர் அலி எப்ப சேர்ந்து கழிச்சு கொண்டிருக்காரு. இப்ப அவரு பேச்சுவார்த்தை. உங்களுக்கு தெரியும், வில்பத்து எந்த பிரச்சனையும் இல்லை. ஆனால் தேர்தல் அறிவிக்கப்பட்டால் வில்பத்து என்ற படம் ஓடும். இன்று ஹம்மாந்தோட்டையில் உள்ள 1ஆம் ஆண்டு பிள்ளைக்கும் வில்பத்துனா தெரியும். காடை முஸ்லிம் மக்கள் அழிச்சு குந்தி தீக்கிறாங்க. ஆனா அப்படியெல்லாம் எந்த பிரச்சனையும் இல்லை. எனக்கு ஒரு குற்றச்சாட்டு சொல்லுவார்கள், வில்பத்தை காட்டி கொடுத்தது. இதுதான் அமைச்சர் ரிஷாத் பதியுதீனுடைய வாட்ஸ்அப் கூலிப்படைக்குரிய நான் தொடர்பான குற்றச்சாட்டு. நான் அவர்களிடம் ஒன்றை கேட்க விரும்புகிறேன். அந்த வில்பத்து என்று அவர்கள் பொய்யாக சொல்கின்ற இடத்தில் தான் எனது தந்தையுடைய ஊர் இருக்கிறது, கரடிக்குழி. எனது சொந்தக்காரர்கள் மர்ச்சிக்கட்டி பாலக்குழியில் இருக்கிறார்கள். எனது பெயருடைய நான் உருவாக்கிய ஹுனைஸ் நகர் என்ற கிராமம் அதுக்குள்ளே இருக்கிறது. ஹுனைஸ் ஃபாரூக் அரசினர் முஸ்லிம் கலவன் பாடசாலை என்ற ஒரு பாடசாலை அதுக்குள் இருக்கிறது. இப்பொழுது சொல்லுங்கள், இந்த வில்பத்தை காட்டி கொடுத்து வில்பத்து என்று சொல்லி அங்குள்ள மக்களை துரத்துவதென்றால் அதை நான் நினைப்பேனா, எனது எதிரி நினைப்பானா, எனது அரசியல் எதிரி.